ஏன் இந்த இடத்துக்கு யாரும் வரல? தெரியலையே காய்ஸ். இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் நிறைய நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ கேமரா இங்கே டோர் திறந்து பார்க்கலாம். இப்படி இருக்கு. காட்டு காட்டு. கைஸ் என்னன்னா, இது வந்து பெயிண்டிங் வந்து ரீசெண்டாக அடித்த மாதிரியே தெரில. அடித்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாம், இங்கே பாருங்க, நல்லா பாருங்க. இப்போ வந்து நம்ம கேட்கும்போது பெயிண்ட் அடிச்சுட்டுருக்காங்க. 5 குடும்பம் வந்துருச்சுங்கிற மாதிரிலாம் பேசினாங்க. இங்கே பாருங்கள், இப்போ அடித்த பெயிண்ட் மாதிரி இருக்குது. எனக்கு அதான் புரியல. கவர்மெண்ட் வந்துட்டு பட்ஜெட் வச்சு கொடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு எதுவும் கண்டுக்காமல் விட்டாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க எல்லாத்தையும் வாங்கி போட்டு அப்படியே விட்டாச்சு. இல்லை டோரா இது முதல்ல லாக் எங்கே இருக்குது இதில்? ஒவ்வொரு ஜன்னல் கதவுலாம் பார்க்கும்போது ஒரு மாதிரியாக இருக்குது. ஆமாம், பரவாயில்ல. இந்த வீடு பெருசாக கட்டியிருக்காங்க பாருங்க. கட்டியிருக்காங்க. வேண்டாம் வேண்டாம், தள்ளாதரா தள்ளாதரா, பைத்தியக்காரன். இந்த சவுண்ட் இந்த இடத்துலையா? இந்த இடத்துல இருக்குது. இல்லை இல்லை, இந்த இடத்துல இருக்காது. மேட்லேயும் கொண்டு வந்து இப்படி கட்டியிருக்காங்க. எவன் வருவான் ஃபஸ்ட்டு? அது இத்தினோண்டு ரோட்டில் அப்பார்ட்மெண்ட்லாம் கட்டினான். சரி ஓகே, ஹவுசிங் போட்டு கட்டியிருக்காங்கன்னு வச்சுக்கோ. ஏன் இப்போ இத்தனை வீடு இருக்குது. இப்போ இத்தனை வீடுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆளுங்க வந்துட்டாங்கன்னே வச்சுக்கோ. இத்தினோண்டு ரோட்டில் இருக்குது. காய்ஸ் நீங்கள் வந்து இந்த ஜென் மட்டும் பார்த்துக்கோங்க. இதுதான் ரோடு காய்ஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்களே, ஸோ இதுதான் வந்து நாங்கள் வந்த வழி. இப்படி தான் போகையே செய்யணும், போகணும் வரணும். இதுக்கு ஒரு வழி தான் இருக்குது. இன்னொரு வழி வந்து இதெல்லாம் ஃபுல்லாக ஆளுங்க வந்ததுக்கப்புறம் தான் இன்னொரு பேக் சைட்லேருந்து வர மாதிரி. இப்போது எனக்கு என்னென்னா, இப்போ இவ்வளோ பெரிய இது கட்டியிருக்காங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு இது எப்படியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 150 வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. மேலேயே இருக்கும். சரி, அதுக்கு மேலேயே இருக்குது. சரி, ஒரு 100 வீடு வச்சுக்கோ. சும்மா அப்ராக்சிமேட்டாக ஒரு 100 வீடு வச்சுக்கோ. 100 வீட்டில் ஒருத்தராச்சு வண்டி வச்சுருந்தாலும் போயிட்டு வர்றதுக்கு எப்படி இந்த வழி பத்தாது. அதுவும் இல்லாமல் பெட்ரோல் நல்லாவே இழுக்கும். ஆமாம், வரவே முடியாதுடா. போக முடியாது, வரவும் முடியாது. எந்த ஐடியாவில் இதை கட்டியிருக்காங்கன்னே இன்னும் தெரியல. ஆனால் இந்த வீடியோ பார்க்குற வேறு யாராச்சும் என்ன சொல்கிறது, இந்த அஃபீஷியல்ஸ், அதாவது கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா நம்ம கழுவி ஊற்றுற கூட வாய்ப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்து உண்மையை தானே சொல்கிறோம், நம்ம ஒன்றும் பொய் சொல்லலையே. இதில் பொய் சொல்லுங்கிறத விட அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பாங்க. நாங்கள் இந்த ஒரு இதில் தான் கட்டணும், இந்த ஒரு ஐடியாவில் தான் கட்டணும் அப்படிங்கிற வச்சுருப்பாங்க. அதுக்குன்ட்டு ஒரு வரமுறை இருக்காதாடா? சொல்கிறேன் அதை வந்து செஞ்சு கழுவி ஊற்றாதீங்க. நாங்கள் எங்களுக்கு இருக்கிற நாலேஜை வச்சு நாங்கள் இதை பேசுகிறோம். அதாவது எங்களுக்குள்ளே என்ன மைண்ட் செட் இருக்கோ அதை தான் நாங்கள் பேசுகிறோம். எங்கே தண்ணி இருக்குது? நல்லா தண்ணி இருக்குது பாரு. தெரியவில்லையா? சத்தியமாக டே, அது உக்கடம்டா. உக்கடம் இங்கே தான் இருக்கா? ஏண்டா உக்கடம் வழியாக தான்றே இந்த வழி வரணும். சரி சரி விடு. நீ தானே வண்டி ஓட்டிகிட்டு வந்த? நல்லா வண்டி ஓட்டு. நீ எத்தனை வருஷமாடா கோயம்புத்தூரில் இருக்கிற? இருக்கேன். எத்தனை வருஷமாக இருக்கிற? 23. 23 வருஷமாக இருக்கிற. ரேஸ் கோர்ஸுக்கு போகணும்னு சொன்னால்
நான்லாம் சுத்தினதே கிடையாது அவ்வளோக்கோ. அவ்வளோதான் சொல்லிட்டேன். இன்னொன்று சொல்கிறோம், எங்களுக்கு கண்டிப்பாக ஒரு இந்த 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 வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2000 வியூஸோ சம்திங் இல்லை எங்களுக்கு ஒரு 1000 சப்ஸ்கிரைபோ வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் நைட்டு இந்த இடத்துக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். கண்டிப்பாக. நீ ரெடி தானே? நான் ரெடி தான். பல்ல கட்டாங்க. எப்பயுமே ரெடி தான். வீடியோ பார்க்குற எல்லாருமே நீ பல்ல கட்டிட்டு இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. பல்ல கட்டாத. இதுதான்டா என் அழகு. பல்ல கட்டுறது வேறு, அழகு வேறு. நான் ஒன்று கேட்டால் நீ ஒரு பதில் சொல்கிற. மாற்றி மாற்றி பேசிட்டு இருக்கிற. என்ன மேட்ச்சு, என்ன டீம்னு தெரியாமல் வந்துட்டு. இது என்ன மேட்ச்சு? ஏதோ ஒரு எக்ஸல் வருது. ஸ்கூட்டியா? சவுண்டை பற்றியா? லாஸ்ட்டாக போட்ட வீடியோவுக்கு வந்து ஒரு பையன் வந்து ப்ரோ நான் தம்ப்நெயில் வந்து உங்களுக்கு நான் பண்ணித்தரேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ ப்ரோ ரொம்ப தேங்க்யூ ப்ரோ. எங்களுக்கு வந்து நீங்கள் தம்ப்நெயில் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஹெல்ப் மைண்டாக வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க. ஃபஸ்ட் நான் அதுக்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, சரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம தோணான்னு இங்கேயே ஒரே இடத்துல உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கிறோம்டா. சரி போகலாம் வா. போகலாமா? சரி ஓகே போகலாம். சரி காய்ஸ், நாங்கள் ரன்னிங்கில் பார்க்குறோம். சரி ஓகே. டாட்டா, பாய் பாய்.